15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவுடைய கற்பனைகளை அவர் செய்து வருகிறார், அதனால அவர் பிதாவிலே நிலைத்திருக்கிறார். அதுபோல கிறிஸ்துவுடைய கற்பனைகளை நாம கை கொண்டா அன்பிலே நாம நிலைத்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவுடைய கற்பனை, அது என்ன கற்பனை? என்ன கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்றாரு? வாசிப்போம். 12ஆம் வசனம். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல எப்படி அன்பா இருந்தாரோ அத போல நாமளும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான்